வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். பிக் பாஸ்ல எனக்கு அதிகப்படியான ஓட்டுகள் வந்துச்சு. இதுக்கு பொதுமக்களுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? எல்லா பொதுமக்களுக்கும் எந்த பிஆர் டீமும் இல்லாமல் என் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு எந்த ஒரு போஸ்ட்டுமே போடலை. அப்படி பிக் பாஸ்ல போடாமல் இருந்த ஒரே ஆள் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும்தான். ஓகேங்களா? எல்லா கண்டஸ்டண்ட்டும் அவங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பரை போட்டு அவங்க ஐடியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஐடியை ஹேண்டில் பண்ணி ஓட்டு போடுறதுக்கு ஆர்டர் இருந்துச்சு. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் மக்கள் சப்போர்ட்டால் மட்டும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸில் நான் 60 நாள் இருக்கிறதுக்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல் வாரத்தில் கிட்டத்தட்ட வேறு தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு நிறைய மீம் பேஜஸ், ஸ்கூல் சுரேஷ் நான் போட்டிருந்தாரு. ஓகேங்களா? ரவீந்தர் ரிவ்யூ பண்ணுறவர் அவர் பாராட்டினாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பாராட்டி போட்டு இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு போட்டாங்க. முதல் வாரத்தில் 2 லட்சம் ஓட்டுகள் வாங்கி நம்ம ஓட்டில் லீடிங்கில் இருந்தோம். இதுக்கு காரணமான பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? பொதுமக்களுக்கு, ட்ரோல் சேனல்களுக்கு, யூடியூப் சேனல்களுக்கு, மீடியாக்களுக்கு. நான் பிக் பாஸ் போன உடனே டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்னை பற்றி பக்கமாக எழுதுனாங்க. வேற எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டையும் எழுதுல. இதுக்கு காரணம் நம்மளுடைய புகழ். உண்மையிலே என்னோட கடின உழைப்பு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. பிக் பாஸ் ஹவுஸில் நான் 6 வாரம் இருந்தேன் இல்லையா? மொதல் 6 வாரத்தில் ஓட்டில் நான் தான் நம்பர் 1 இருந்தேன். ஓகேங்களா? ஈவன் பார்வதி கூட, விஜய பார் கூட ஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4வது இடம் 5, 6 அப்படி தான் இருந்தாங்க. ஓட்டில் நம்பர் 1 விடாமல் வந்தது நான் தான். ஓகேங்களா? விடாமல் நம்பர் 1 இருந்தேன். ஓகேங்களா? சில காரணங்களால் நம்ம வெளியில் வந்துட்டோம். ஓட்டு அதிகமாக இருந்தாலுமே ப்ரொமோவில் அதிகமாக இருந்தது வாட்டர்மெலன் ஸ்டார் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் ப்ரொமோ, ஓகேங்களா, எடுத்து பாருங்க. பிக் பாஸ் ப்ரொமோவில் ஃபுல்லாக வாட்டர்மெலன் ஸ்டார். விஜய் பாரு எனக்கு அப்புறம் தான் வந்தாங்க. இதுதான் உண்மை. விஜய் பாரு எனக்கு அப்புறம் வந்தாங்கன்னு எப்படி சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்விம்மிங் பூலில் குதிச்சது, என்ஜாய் பண்ணது, மலையில் டான்ஸ் ஆடினது, அந்த மோனிகா ஸ்டெப்பு போட்டது, இதெல்லாம் தான் ப்ரொமோவில் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? லைவ்ல அதிகமாக வாட்ச் பண்ணது வாட்டர்மெலன் ஸ்டார். அதுக்கப்புறம் தான் நானும் பாருவும் கம்பைன் பண்ணி இருந்தோம். நான் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ப்ரொமோவில் கம்பைண்டாக வந்துட்டாங்க. ஓகேங்களா? மிக்ஸ்டாக தான் வந்தாங்க, ஒரே ஆள் கிடையாது. பட் இருந்த வரைக்கும் 50 நாட்கள், கடைசி ஒரு 10 நாட்கள், கடைசி ஒரு 15 நாட்கள் இருந்தோம். ஓகேங்களா? இருந்த வரைக்கும் ப்ரொமோவை ஃபுல்லாக ஆக்குபைட் பண்ணது நம்ம தான். லைவை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணது நம்ம தான். ஓகேங்களா? ஸோ பிக் பாஸ் முடிஞ்ச உடனே பார்ட்டியில் அங்கே உள்ள டெக்னீஷியன் சொன்னது, எங்கள் கண்ணுக்கு நீங்கள் தான் கண்டென்ட்டாக தெரிஞ்சிங்க. ஓகேங்களா? உங்களோட கண்டென்ட் தான் எங்களுக்கு கண்டென்ட்டாக தெரிஞ்சு. நீங்கள் பண்ணுற எல்லாமே நல்லா இருந்துச்சு. நடிப்பு அரக்கனா எங்களை எடிட்டில் தூக்கவே முடியல. நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை செகண்ட் நடிப்பு அரக்கன்னது அது நல்லா ட்ரெண்டாகவும் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ மக்கள் மனசில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆடின டான்ஸு ட்ரெண்ட் ஆச்சு. ஓகேங்களா? நான் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஓட்டில் நம்பர் 1 இருந்தோம். ஓகேங்களா? ஸோ ஓட்டில் நம்பர் 1 இருந்தோம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டில் என்னை அதிகமாக வச்சுருந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா அழகு பார்த்த பொதுமக்களுக்கு நான் எப்பயும் கடப்பட்டிருக்கேன். நான் பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விளம்பரத்தையும் திணிக்க மாட்டேன், பெய்டு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். நான் பெரிய நடிகராகி நிறைய சம்பளம் வாங்கினா பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய நான் உதவி செய்வேன். நான் உதவி செஞ்சுட்டு போட்டோ எடுத்து போட்டு இதை வந்து சிம்பதி கிரியேட் பண்ணுறது, விளம்பரம் பண்ணுறது, அதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம். நான் நேர்மையான பிசியோதெரப்பி மருத்துவராக இருந்தனால தான் இந்த கை இருக்கேங்க, எத்தனை பக்கவாத பேஷண்ட்டை நடக்க வச்சுருக்கோம், எத்தனை ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட் படுத்து படிக்க இருக்கவங்களை நடக்க வச்சுருக்கோம், எத்தனை இந்த புண்ணியம்லாம் எனக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி. கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலங்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பாதுகாப்பாக இருந்துச்சோ, நான் பண்ண பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட், அந்த புண்ணியம் என்னோட மார்புலையும் என்னோட உடம்பு முழுக்க கவச குண்டலமாக நிற்குது. ஸோ எந்த கெட்டணம் படித்தவர்களையும் யாரும் என்கிட்ட நெருங்க முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் அதிக ஓட்டுகள் நம்ம தான் வாங்கினோம். லீடிங்கில் இருந்தோம். நிறைய ஓட்டுகள், எந்த பிஆர் டீமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அதிக ஓட்டுகள் விழுந்து மக்கள்கிட்ட நிலைச்சி நின்னோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்கள்கிட்ட பிக் ஸ்க்ரீனில் வந்து பெரிய லெவலில் கலக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் ஆசைப்பட்றேன். ஓகே மக்களே, நன்றி.